வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல காஸ்ட் ஷீட் சாப்டர்ல 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க போறோம். இந்த 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட நவம்பர் 2024 क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் ஏற்கனவே நம்மோட சேனல்ல காஸ்ட் ஷீட் சாப்டருக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுக்குமே வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே போல் நம்மோட சேனலில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்ட்டுக்கெல்லாமும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்க்காதீங்க. வீடியோ ரூல்ஸ் ஏதாவது மாற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் நான் புதுசாக வீடியோ அதுக்கு அப்லோட் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வீடியோவெல்லாம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஷீட்டில் ப்ராப்ளம் போட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஷின் நம்பர் 14 உங்களோட கொஷின் பேப்பரில். ஓகே, காஸ்ட் ஷீட்லேயே 2 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் 15ம் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அசர்டைன் த காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு 20,000, வேஜஸ் பெய்டு 30,000, works on cost at 50% of wages, office on cost at 20% of works cost, selling on cost at 10% of works cost, profit at 20% on cost. இப்போ ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இன்ஃபர்மேஷனில் மட்டும்தான் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி காஸ்ட் ஷீட்டை ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாமா? காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டை நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் தனியாக வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்பவே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக இந்த வீடியோக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட காஸ்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 4 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ இது உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மேட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ப்ரைம் காஸ்ட். ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சருக்கு பேர் ஒர்க்ஸ் காஸ்ட் அல்லது ஃபேக்டரி காஸ்ட் அல்லது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ஸ். ஓகே, இது செகண்ட் பார்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது. அடுத்து தேர்ட் பார்ட்டில் நீங்கள் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அடுத்து ஃபோர்த்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ சேல்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஸோ அதில் இருந்து நீங்கள் செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க, நீங்கள் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபார்மேட்டை உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி போடுறது, சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ எப்போதுமே காஸ்ட் ஷீட் ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எடுத்து எழுதணும், என்ன அப்படின்றத எழுதணும் இல்லையா? இந்த ஃபார்மேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட். கம்பெனி நேம் இல்லை, டேட் இல்லை, ஸோ நம்ம ஜஸ்ட் ஹெட்டிங் கொடுத்தா போதும். ஒரு காஸ்ட் ஷீட்டில் நீங்கள் எத்தனை காலம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ்க்காக ஒரு காலம், ருபீஸ் அப்படின்னு அமௌண்ட்டுக்காக 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் கேல்குலேஷன்ஸ் போடுறதுக்கான காலம், செகண்ட் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சர்ஸ் எடுத்து எழுதக்கூடிய காலம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா நீங்கள் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எதை ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ நம்மளோட கொஷினில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, லேபர் அப்படின்றது வேஜஸ். ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்து எழுதிடலாம். மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கொடுத்துருக்காங்க,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேஜஸ் பெய்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை நான் எடுத்து எழுதுகிறேன். 20,000 30,000 அவுட்டர் காலம்லேயே போட்டுக்கலாம். ஓகே, கேல்குலேஷன் இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு காலமில் போடுங்க. ஸோ ஆட் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு பேர் என்ன சொன்னேன் நான்? ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் பார்ட்டில் நீங்கள் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு கொடுக்கல, 50% ஆஃப் வேஜஸ். ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு 50% ஆஃப் வேஜஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா? அதாவது நம்மளோட வேஜஸ் அமௌண்ட்டில் 50% தான் ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் அப்படின்றது. வேஜஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 30,000. ஓகே, ஸோ இந்த 30,000ல் 50% கேல்குலேட் பண்ணுங்கள். அதாவது இதில் பாதி இல்லையா? ஸோ கேல்குலேட் பண்ணுறேன். நமக்கு கிடைக்கக்கூடியது 15,000. இப்போ டோட்டல் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பார்ட்டில் கிடைக்கக்கூடிய டோட்டல் ஒர்க்ஸ் காஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க்ஸ் காஸ்ட்டுன்றது வேறு, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்டுன்றது வேறு. ஒர்க்ஸ் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், உங்களுக்கு ஃபார்மேட்லேயே கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபேக்ட்ரி காஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஒர்க்ஸ் காஸ்ட் வேறு, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்டுன்றது ஒர்க்ஸ் ஓவர் ஹெட். ஓகே, அடுத்து நம்ம தேர்ட் பார்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும்னு சொன்னேன்? ஆஃபீஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் 20% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆஃபீஸ் ஆன் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க்ஸ் காஸ்ட்டில் கண்டுபிடிக்கணும், ஒர்க்ஸ் காஸ்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும், ஒர்க் ஆன் காஸ்ட்டில் கண்டுபிடிக்கக்கூடாது. நமக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. 65,000ல் நம்ம 20% அமௌண்ட் கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் கேல்குலேட் பண்ணினா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த 13,000 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 78,000 கிடைக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டில் நீங்கள் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். இது 5 மார்க் ப்ராப்ளம் அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ஆன் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ செல்லிங் ஆன் காஸ்ட் என்ன அப்படின்றதும் நம்ம அந்த பர்சன்டேஜை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செல்லிங் ஆன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்டில் தான் 10%. ஓகேவா? ஸோ 10% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்னா இங்கே ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 65,000ல் 10%. 65,000ல் 10% எவ்வளோ? 6,500. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 6,500 ஆட் பண்ணினா நமக்கு 84,500 கிடைக்கும். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லணும் நம்ம? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸை எடுத்து எழுதுகிறேன். அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் ப்ராஃபிட் அட் 20% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது என்னது? காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். நம்மளை செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன சொல்வோம்? செல்லிங் ப்ரைஸ். கான்செப்ட் தெரியும் இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட்டுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல, ப்ராஃபிட்டுக்கு 20% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 20% ஆன் காஸ்ட், இதுதான் காஸ்ட் இல்லையா? ஸோ 84,500ல் 20% கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 16,900 கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் என்ன? செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு கொஷினில் கேட்டிருந்த காஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் கொஷின் நம்பர் 15ம் அதே கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பர். கொஷினை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டோர்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காஸ்ட் ஷீட் ஆஃப் ஜாப் நம்பர். காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்குரிய ஜாப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹெட்டிங் கொடுத்துடுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 15th ப்ராப்ளம். ஓகே, November 2024. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் ஏற்கனவே காஸ்ட் ஷீட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் டைரக்ட் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த 3 இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? டைரக்ட் மெட்டீரியல்ஸ்னாலும் மெட்டீரியல்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டோர்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ அது ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே எழுதலாம். மெட்டீரியல்ஸ், டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ்லாம் நான் போடலை, நீங்கள் எழுதிக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு ஷார்ட்டாக போட்டேன். மெட்டீரியல்ஸ் 24,000 அவுட்டர் காலம்லேயே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து மெட்டீரியல்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டோர்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கான அமௌண்ட் என்னவோ அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2 மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு எழுதாமல் விட்டுடாதீங்க. ரெண்டுமே டைரக்ட் மெட்டீரியல்ஸ் தான். 1,68,000. அடுத்து லேபர் அப்படின்றது வேஜஸ் தான். ஸோ டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையுமே இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷார்ட்டாக எழுதுகிறேன். டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்குரிய அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து எழுதிக்கலாம். டைரக்ட் வேஜஸ் 96,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க 10,000. ஸோ இதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு பேர் என்ன? ப்ரைம் காஸ்ட் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணினா உங்களுக்கு 2,98,000 கிடைக்கும். அடுத்து செகண்ட் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட். செகண்ட் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட்டில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்லாம் ஆட் பண்ணணும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னாலும் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. செகண்ட் பார்ட்டில் நம்ம இப்போ என்ன எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எடுத்து எழுத போகிறோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி இதுலேயுமே என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 100% ஆஃப் வேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 100% ஆஃப் வேஜஸ். வேஜஸில் 100%. ஸோ வேஜஸ் எவ்வளோ? 96,000. 96,000 100% போட்டால் 96,000 தான் இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட்டையும் நம்ம எடுத்து எழுதிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 3,94,000 கிடைக்கும். செகண்ட் பார்ட் ஆட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது டோட்டல் ஒர்க்ஸ் காஸ்ட் இல்லைன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான், ஃபேக்ட்ரி காஸ்ட். ஸோ ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டு, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டு ஒன்று தான். அடுத்து தேர்ட் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட். தேர்ட் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? ஆஃபீஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். நம்மளோட கொஷினில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். ஓகேவா? ஸோ இது 20% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட். இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் வந்து 20% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னும் போது இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டில் தான் டைரெக்டாக போய் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனால் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வேறு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் வேறு, ஒர்க்ஸ் காஸ்ட் வேறு. அதேமாரி தான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வேறு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்றது வேறு. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஆன்சர் வருது இல்லையா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதுதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் என்னது? ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ இப்போ நான் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு எழுதிடுறேன். இல்லைன்னா இதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வரக்கூடிய ஆன்சர் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். மேம் இங்கே தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வருது, அப்புறம் எப்படி நம்ம இங்கே 20% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த ஆன்சரையும் இந்த 20%ஐயும் ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரை ஆட் பண்ணி வர்றது தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்போது இங்கே 20%ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஆன்சரை 100%ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே இருக்கிறது என்னது? 80%. உங்களுக்கு இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் நான், இங்கே நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுக்கல.
ஓகேவா? இதில் இருக்கிறது 20%, இதில் போட போகிற அமௌண்ட் 20%. அப்போ இதையும் ஆட் பண்ணால் தான் இங்கே 100% ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது 80%. இப்போ நம்ம அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% அப்படின்றது 3,90,000. 80 அப்படின்றது 3,94,000. அப்போ நமக்கு தேவை இந்த 100% அமௌண்ட் எவ்வளோ? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 3,94,000 டிவைடட் பை 80 இன்டூ 100 கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 98,500 rupees கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன, இல்லை ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்கே கண்டிப்பாக எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4,92,500. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த்து பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட். ஃபோர்த்து பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஷீட்டில் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸு ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸோடைய ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட். இது என்னது? டோட்டல் காஸ்ட். இப்போது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? இப்போது நமக்கு காஸ்ட்டு தெரியும். காஸ்ட்டுன்றது என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 4,92,500. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியுமா? நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. செல்லிங் ப்ரைஸ் தான் இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஓகே, 5,50,000. அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸில் இருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் இல்லையா? ஸோ 5,50,000லேருந்து 4,92,500 மைனஸ் பண்ணணும். 5,50,000 இதுதான் கான்ட்ராக்ட் ப்ரைஸ், தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ். அதை எடுத்து எழுதுகிறேன். 5,50,000 கான்செப்ட் புரியுது இல்லையா? உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் 57,500 கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களோட ப்ராஃபிட். உங்களுக்கு இந்த 2 5 மார்க் ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.